யூனிவர்ஸில் பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஸ்மால் ப்ளூ பிளானட்குள்ளே? லைஃப்னு சொல்லக்கூடிய லிவிங் பீயிங்ஸ் இருக்கிற ஒரே நோன் பிளானட் எர்த்து தான். எர்த்து ஒரு ப்ளூ பிளானட். ஏன்னா எர்த்தோட சர்ஃபேஸில் ஆல்மோஸ்ட் 3/4 வாட்டர் இருக்குது. பேலன்ஸ் ஒரு சின்ன பகுதி தான் லேண்டு. பட் எர்த்து ஸ்டார்டிங்கில் இப்படி இல்லை. ஏன் இல்லைன்னு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இருக்க எர்த்தில் லிவிங் பீயிங் சர்வே பண்ண 4 பவர்ஃபுல் சிஸ்டம்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. லித்தோஸ்பியர் நம்ம இருக்க லேண்டு, ஹைட்ரோஸ்பியர் வாட்டர், அட்மாஸ்பியர் ஏர். இந்த 3 ஸ்பியர்ஸும் மீட் ஆகிற நேரோ ஜோனில் தான் லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகிறதால இங்கே லிவிங் பீயிங்ஸ் உயிர் வாழ முடியுது. இந்த ப்ராசஸ் நேம் தான் பயோஸ்பியர்னு சொல்கிறாங்க. 4.5 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி லிவிங் பீயிங்ஸ் உயிர் வாழ முடியாத ஒரு பிளானட் தான் எர்த்து. எங்கே பார்த்தாலும் எரிமலைகள், எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு, வாட்டர் இல்லை, லைஃப் இல்லை. ஸோ ரொம்ப டேஞ்சரஸான சர்ஃபேஸாக இருந்திருக்கு. ஆனால் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஸ்லோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸ்பேஸில் இருந்து தண்ணி இருந்த ஆஸ்ட்ராய்ட் கற்கள் எர்த்து மேலே விழுந்ததாக சொல்லப்படுது. ஒரு டைம் ஆஃப் பீரியடில் ஸ்லோவாக ஓஷன்ஸாக மாறி இருக்கணும். அண்டு அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய ஏரும் கிடச்சிருக்குன்னு சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் சஜஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் தண்ணி, காற்று, லேண்டுன்னு ஹியூமன்ஸ் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி இருக்க எர்த்தோட சர்ஃபேஸை பாருங்களேன். நம்மளை சுற்றி 7 காண்டினென்ட்ஸ், 5 ஓஷன்ஸ் இருக்குது. பட் 200 மில்லியன் இயர்ஸ் அகோ எர்த்தில் பேங்கியான்னு சொல்லப்படுற ஒரே ஒரு லேண்ட் மாஸ் தான் இருந்திருக்கு. எர்த்தோட இன்டர்னல் ஹீட்னால பேங்கியா ஸ்லோவாக உடைய ஆரம்பித்து மூவ் ஆகிருக்கு. லேட்டர் அந்த லேண்ட் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் கான்வானான்னு ஒரு சதர்ன் லேண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்தியாவும் அண்டார்டிகாவும் அட்டாச் ஆகி இருந்திருக்கு. எஸ், இப்போ இருக்க ஏஷியா காண்டினென்ட்டில் அப்போ இந்தியா இல்லை. இந்தியாவோட டெக்டானிக் பிளேட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்திய நிலப்பதம் மில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஸ்லோவாக நார்த்துக்கு மூவ் ஆகி ஏஷியா கிட்ட போய் கிராஷ் ஆகிருக்கு. அந்த கிராஷில் கிரியேட் ஆனது தான் மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லப்படுற ஹிமாலயாஸ். லாட் ஆஃப் இயர்ஸ், கவுண்ட்லெஸ் சேஞ்சஸ் அப்புறம் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க இந்த பியூட்டிஃபுல் ப்ளூ பிளானட்டாக க்ரியேட் ஆகிருக்கு.